வேலை விட்டு நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டாங்களா? என்ன பண்ணுறது? நம்ம வேலை கிடைக்குதுன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குவா? என்ன சொல்கிற? உண்மையாக சொல்கிற? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு ப்ராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ப்ராங்க்னா, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நான் கம்பெனிக்கு போயிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. எங்கள் பாப்பா வந்து உள்ளே என்ன பண்ணுறான்னு தெரியல. ஸோ என்னென்னா, அவளுக்கு ஒரு பெரிய பூகம்பம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்னென்னா, ஸோ என்னை வந்து கம்பெனி விட்டு எடுத்துட்டாங்க, ஸோ ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்ட்டு ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து அவகிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அவளோட ரியாக்ஷனு, ஸோ அவள் பண்ண ரியாக்ஷனுக்கு நான் பண்ணுற ரியாக்ஷனு, ஸோ எல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா உள்ளே ஏதோ உருட்டிகிட்ருக்கா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். சமையல் ரூமில் இருக்கான்னு நினைக்கிறேன். என்னமோ ஒன்றத்தை உருட்டிகிட்ருக்கான். ஸோ இப்போ வந்து நம்ம சைலண்ட்டாக வந்து கேமரா யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கேமரா எப்படி வைக்கிறதுனே தெரியல. ரொம்ப நாளாச்சு கேமரா வச்சு. கேமரா ஏதோ ஒரு வழியாக கேமரா வச்சாச்சு. இப்படி தான் கேமரா வைக்கணும். இந்த மாதிரி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ எங்கள் பாப்பாவோட ரியாக்ஷன் பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணுற இந்த இடத்துல இப்போ வச்சுட்டு இந்த இடத்துல கேமரா கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இப்போதான் பார்ப்பாங்க. ரொம்ப டயர்டாக கம்பெனியில் ஒரு சம்பவம் வந்துச்சு. உங்கள் கம்பெனி சம்பவம் நடக்கிறது வந்து அதிசயம். ஆமாடி,
ஃப்ரெஷ்ஷாக அதுக்கப்புறம் நான் கம்பெனி போவேனே தெரியல. என்ன ஆச்சு? கம்பெனியில் ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ ஆளுங்களை வந்து மேன் பவர் ரெடியூஸ் பண்ண போகிறாங்களாம். ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை வந்து வேலையை விட்டு நிறுத்திட்டாங்களா? நிறுத்த போறேன்னு சொன்னாங்களா? நிறுத்திட்டாங்களா? வராத நாள்லேருந்து கம்பெனிக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க. உண்மையா சொல்றா? ஆமாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கேட்டதுலேருந்து ஒரு மாதிரியா இருக்குது. ஏய், உண்மையாவே நிறுத்திட்டாங்களா இல்லை நிறுத்த போறோம் அந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணாங்களா? நிறுத்திட்டாங்க. லெட்டர் நீ ரிசைன் லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லிட்டாங்க. எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி எப்படி நிறுத்த முடியும்? கம்பெனியில் வந்து ப்ரொடக்ஷன் இல்லைல்ல. ப்ரொடக்ஷன் இல்லைன்னா என்ன தான் பண்ண முடியுமா? அது கம்பெனி பாலிசி. என்ன பண்ணுறது தெரியல எனக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி பண்ணதுலேருந்து. என்ன பண்ணுறது நம்ம? தெரியல அடுத்ததுன்னா ஏதாவது கூலி வேலை வேலை போய் ஆகணும். வேலை கிடைக்குதுன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குவா? என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ ஃபோன் பண்ணி மதியமே ஃபோன் பண்ணி அப்போ சொல்ல வேண்டியதானே? எப்போ சொன்னாங்க உனக்கு? ஒரு 3:30 மணிக்கு தான் சொன்னாங்க இந்த மாதிரி. இப்போ நீ நாளைக்கு வேலைக்கு போக மாட்டியா? தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருந்து கேட்டதுலேருந்து அப்படியே தலை சுற்றுது. அப்படியே சுற்றுது தலை. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? தெரியல. மாதம் சம்பளக்காரெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி டக்குன்னு வேலையை விட்டு நிறுத்தினா? என்ன பண்ணுறது தெரியல. எனக்கும் ஒன்றும் புரியல. ஆமாம், அந்த கம்பெனிலேருந்து வரும்போதே அப்படியே ஒரு மாதிரி தான் வந்து நான் என்ன பண்ணுறது. கேட்கறதுக்கே ஒரு மாதிரியே இருக்குது. என்ன சொல்கிற? உண்மையாக சொல்கிற? உண்மையாக தான். நான் என்ன பாப்பா பண்ணுறது? இப்போ நான் அடுத்தது வேலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்தது நீ போய் எதுக்கு அழுகுறாது? போய் இப்போ வேலை என்ன பண்ணுறது? பார்த்துக்கலாம். அவரு நமக்குன்னு எதுனா ஒன்று கிடைக்காமையா போயிடும். அடுத்த வேலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. இப்போ அக்கௌண்ட்லேயும் காசு, இப்போ பைசா இல்லை, அக்கௌண்ட்லேயும் காசு. இப்போ இந்த நீ நேரத்தில் கேட்க வேண்டியதானே அவங்க கிட்ட நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி திடீர்னு பண்ணா எப்படி? அது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களா? அடுத்த வேலை நம்ம தேடுற வரைக்கும் அவங்க டைம் தர மாட்டாங்களா? இப்போ நம்மளோட ஃபேமிலி எப்படி நம்ம ரன் பண்றதா? நான் போகிற கம்பெனிலாம் அப்படி தான். என்ன பண்ணுறது? நான் கான்ட்ராக்டில் தானே போய்ங்கிறேன். என்ன பண்ணுறது தெரியல. ஒரு குழந்தை வேற இருக்கு நமக்கு. நம்மளை நம்பி ஒரு ஜீவன் இருக்கு. நம்ம 2 பேருனா கூட எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த குழந்தை என்ன பண்ணும் தெரியல. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கேட்டதுலேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த வேலை சம்பளம் என்ன பண்ணுறது? அடுத்த மாதம் சம்பளத்துக்கு என்ன பண்ணுறதே தெரியல. தலை சுற்றுது. கையில் இந்த மொத்த காசு செலவு பண்ணியாச்சு நம்ம. என்ன பண்ணுறது? தலை சுற்றுது. என்ன தான் பண்ணலான்னு இருக்கு அடுத்து நீ? தெரியல. என்ன வேலை பார்க்குறதுனே தெரியல. குழந்தை அங்கே அங்கே இருந்து நான் மழை இல்லை. சரி, நீ அழுவாத, நம்ம பார்த்துக்கலாம். ஏதாச்சும் வழி இருக்கும். நீ அழுவாத. நீ அழுவாத, சொல்றல. நீ அழுது அப்புறம் எனக்கு அழுவ வரும். என்ன திடீர்னு இப்படி வந்து சொல்ற?
இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்பிட்டா பாருங்க மூஞ்ச பாருங்களா. வீட்டுக்காருக்கு வேலை போச்சு இன்னொன்று அப்படியே ஐயோ அடுத்த வேலை என்ன பண்ணுறதுனே தெரியலையே, குழந்தை வேலை வச்சு நிற்கிறேனே அப்படின்ட்டு அப்படியே நான் விட்டது. ஐயோ பிராங்க் பண்ணேன் பாப்பா, பிராங்க் பண்ணேன், பிராங்க் பண்ணேன் பாப்பா, பிராங்க் பண்ணேன். எங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்ணு கலங்கி நிக்கிறாங்க சந்திரமுகி. இங்க பாருங்களா, இங்க பாருங்களா, கண்ணு கலங்கி நிக்கிறாங்க எங்க சந்திரமுகி. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கண்டென்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்தோம். அதுக்கு நான் தான் கிடைச்சிட்டேன். நான் கம்பெனி விட்டு வரும்போதே யோசிச்சுட்டு வந்தேன் என்ன ப்ராங்க் எடுக்கலாம், என்ன ப்ராங்க் எடுக்கலாம். ஏன்னா நம்மளது வந்து ப்ராங்க் வீடியோ போட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 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 வருஷத்துக்கு மேலேயே ஆயிருக்கும். ஒரு வருஷம் இருக்காது அப்பா, சரி ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிருக்கும். ஸோ அதான் யோசிச்சுட்டே வந்தேன், சரி என்ன வீடியோ எடுக்கலாம், என்ன வீடியோ எடுக்கலாம். டக்குன்னு என் 7வது அறிவுக்கு ஒரு கிளிக் வந்தது. சரி இதை வச்சு எடுப்போமே அப்படின்ட்டு எடுத்தேன். இதை பாருங்களா, நான் லைட்டாக தான் கண்ணில் தண்ணி வச்சேன், அங்கே பாருங்க ஊத்துது. சரிப்பா, எப்படிப்பா வந்துச்சு? ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. அடுத்த வேலை சோறுக்கு வழி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? ஆமாம் கண்டிப்பாக. இப்போது ஒவ்வொரு எப்படி சொல்கிறதுனா மாத சம்பளம் எதிர்பார்க்குற எல்லா ஒரு உழைப்பாளிகளுக்கும் அந்த வேலை விட்டுட்டாங்கன்னா அந்த வேலையை தவிர வேறு வேலை எதுவும் கிடையாது. என்ன பண்ணுறது? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கட் பண்ண முடியாதா? என்னால் முடியாது. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம். முடியாது. எப்படி இருந்தாலும் வீடியோவில் பண்ணுங்கோ. நீங்கள் நடிப்பீங்களோ, அடிச்சிங்கன்னா சரி ரிலாக்ஸ் பாப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ப்ராங்க் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ட்ரை பண்ணேன். எனக்கும் கண்ணில் அந்தளவுக்கு தண்ணி வரலை. நானும் அப்படியே கசக்கி தான் தண்ணி வர வச்சேன். அதுக்கே எங்கள் பாப்பாவும் அப்படியே கண்ணு கலங்கிட்டாங்க. என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோ வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நான் நினச்சி தான் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு சத்தி இது வரைக்கும் வீடியோ முன்னாடி அழகே கூடாதுன்னு நினச்சிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கவிதா சதீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் சொல்ல முடியாது. ஓகே நானே சொல்லிடுறேன். பாய், பார்க்கலாம்.